الحمد لله الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين أما بعد قال نبينا صلى الله عليه وسلم ما نحل والد ولدا بنحل أفضل من عدم حسن أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக இந்தியாவில் கருதப்படக்கூடிய நாள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் தனது வாழ்நாளில் பெரும்பகுதியை குழந்தைகளுக்காக செலவிடுறான். வாழ்நாளில் ஒரு 25 வயதில் அவனுக்கு நிக்காஹ் ஆகி அந்த காலகட்டங்களில் அவனுக்கு குழந்தை பிறக்குதுன்னா அவன் மௌத்து வரைக்கும் குழந்தைகளுடைய சிந்தனை இல்லை, குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக, குழந்தைகள் நல்ல பிள்ளைகள் நல்ல நிலையில் வந்துட்டா பேர பிள்ளைகளுடைய கவலையில் அதில் தான் அவனுடைய மௌத்து வரைக்கும் ஆகுது. அவன் செய்யக்கூடிய தொழில், அவனுடைய சிந்தனை எல்லாத்தையும் குழந்தைகள் மீது தான் முதலீடு செய்கிறான். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனை போன்று அந்த சந்ததியை உருவாக்குறதுல தான் மிக நீண்ட காலம், மிக நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும். கண்ணியத்துக்கு கொடுத்தானே இப்போ விளங்கணும், நாம் நமது வாழ்க்கையில பெரும்பகுதியை குழந்தைகளுக்கு செலவிடுறோம். எப்படிப்பட்ட வாரிசுகளை நம்ம விட்டுட்டு போறோம்? கண்ணியத்துக்கு கொடுத்தானே மார்க்கம் குழந்தை வளர்ப்புல பல்வேறு விதமான வழிகாட்டுதல்களை கொடுத்துருக்கு. மார்க்கம்ங்கிறது மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு போகக்கூடியது கிடையாது. எல்லாத்தையும் துறந்து மறுமைக்காக வாழணுங்கிறது கிடையாது. மனைவியோட வாழுங்க, பிள்ளைகளோட வாழுங்க, மறுமைக்காக தயாரிப்பு செய்யுங்கிறது தான் மார்க்கம். இப்போ குழந்தை வளர்ப்புல மார்க்கம் பல ஆயிரக்கணக்கான அவசியமான வழிகாட்டுதல்களை கொடுத்துருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் பெற்றெடுத்தாங்க. குழந்தைக்கு ஒரு தந்தையாக இருந்தாங்க. எப்படி முழு உம்மத்துக்கும் ஒரு தலைவராக இருந்தார்களோ, முழு உலகத்துக்கும் ஒரு நபியாக இருந்தார்களோ, அதை விட சிறந்த முறையில் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு, பேரப்பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் தாதாவாகவும் வாழ்ந்துட்டு போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழந்தைகளோட இருந்தா குழந்தையாவே மாறிடுவாங்க. ஹதீஸ்லேயே வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க யாராவது குழந்தைகளோட இருந்தீங்கன்னா அவர்களுக்காக குழந்தை போன்று நடிக்க ஆரம்பிச்சிருங்க, குழந்தைகளாகவே மாறிடுங்க என்பதாக சொல்லி காட்டுவார். அதே மாதிரி தானும் அவ்வாறு நடந்தார். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. அப்துல்லா, உபைதுல்லா, கசீர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 3 ஆண் மக்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அந்த குழந்தைகளோட நபி அவங்க போனாங்கன்னா 3 பேருக்கும் ஓட்டப்பந்தயம் நடத்துவாங்க. யார் உங்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல 3 குழந்தைகளையும் நிற்க வச்சுட்டு நபி அவங்க ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு, உங்கள் 3 பேரில் யார் ஃபஸ்ட்டு என்கிட்ட வர்றாங்களோ அவங்களுக்கு நான் பரிசு கொடுப்பேன். 3 பேரும் ஓடியாருவாங்க. யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரிசு. தன்னுடைய பேர பிள்ளைகள்கிட்ட அவ்வளவு குழந்தைகளோட குழந்தையாக பழகி இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்களில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹசனான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய பாதத்தில் அவங்களுடைய பாதத்தை வச்சு நபி அவங்க ஒரு திண்டு மேலே உட்கார்ந்துக்கிட்டு அந்த குழந்தைகளுடைய பாதத்தை தாம் பாதம் மேலே வச்சு அப்படியே தாம் பாதத்தில் நடக்க வச்சு விளையாட்டு காட்டுவாங்க என்பதாக ஹதீஸ். இன்னொரு கட்டத்தில் ஒரு சமயத்தில் நபி அவங்க மதீனால போய் கொண்டு இருக்கிறாங்க. போகும்போது சிறுவர்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழ்ந்து கொண்டாங்க. சூழ்ந்து கொண்டு வந்து கேட்டாங்க, யாரும் சொல்லலாம்,
உங்க பேர பிள்ளைகள்கிட்ட நீங்க நல்லா விளையாடுறீங்க, நல்லா பழகுறீங்க, நாங்கெல்லாம் உங்களை விட்டு தூரமா இருக்கோம். சின்ன குழந்தைங்க, சின்ன சிறுவர்கள். நபியவங்க ஈருலக தலைவர், பல சஹாபாக்களுடைய வழிகாட்டி, பல போர்களுடைய தளபதி. ஆனா இந்த தளபதிய சின்ன பிள்ளைங்க முற்றுகையிட்டுட்டாங்க, சுத்தி நின்றுக்கிட்டாங்க. யாரும் சொல்லலாம், நீங்க மற்ற பிள்ளை உங்க பேர பிள்ளைகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க, வீட்டுல வச்சு விளையாடுறீங்க, எல்லாம் செய்றீங்க, எங்களை விட்டுட்டீங்களே, நாங்க உங்களோட விளையாட முடியாதா, நாங்க உங்க கூட இருக்க முடியாதா? சொல்லத்துக்கு இதை கேட்ட உடனே பிலால் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு வீட்டில் போய் திருகம்கள், சின்ன சின்ன சில்லறை காசுகளை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு போனாங்க. சில்லறை காசுகளை பிலால் ரலியல்லாஹு அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்தோடனே அந்த திருகம்களை அந்த குழந்தைகள்கிட்ட கொடுத்தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகிட்டும் ஒவ்வொரு காசை கொடுத்துட்டு, இந்த காசை கொடுத்து நான் உங்களை வாங்கிக்கிட்டேன், இப்போ உங்க எல்லாத்தையும் நான் உங்களை வாங்கிட்டே உங்களுடைய சொந்தக்காரனாக உங்களுடைய எஜமானனாக நான் ஆகிட்டே உங்க எல்லாரையும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் வீட்டில் வச்சு விளையாண்டாங்க. கண்ணீர் கொடுக்காமலே மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறை குழந்தைகளோட இருக்கும்போது குழந்தைகளாக ஆயிடும். இதே நிலையில சஹாபாக்களை பார்க்கிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அமீருல் முஃமினாக இருக்காங்க, பெரிய ஹலீஃபாவாக இருக்கிறாங்க, உலகத்தின் பெரும்பகுதியில் ஆட்சி செய்து கொண்டிருக்காங்க. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டில் குழந்தைகளோட விளையாடுறாங்க. குழந்தைகள் உமர் ரலியல்லாஹுடைய மார்பகத்தில் ஏறி உட்கார்ந்துருக்காங்க. உமர் ரலியல்லாஹு படுத்திருக்காங்க, அவங்க நெஞ்சு மேல குழந்தைகள் உட்கார்ந்துருக்கு. இந்த விளையாட்டு இந்த நிலை நடந்து கொண்டு இருக்குது. ஒரு பகுதியினுடைய ஆளுநர் ஆமீர் ரலியல்லாஹு என்பவர்கள், அவங்க ஒரு பிரதேசத்துடைய ஆளுநர், தலைமை ஹலீஃபாவை அரசு விஷயமாக சந்திக்கிறதுக்காக வர்றாங்க. ஆமீர் ரலியல்லாஹு வந்து பார்த்தா அமீருல் முஃமினீன் படுத்திருக்காரு, மேலே குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஆமீர் ரலியல்லாஹு ஒரு விதமாக சங்கடமாக இருக்கு. என்ன இப்படி இருக்கிறாங்க, இது எவ்வளோ பெரிய ஹலீஃபா, அவரை சந்திக்க நான் வந்திருக்கிறேன், இப்படி குழந்தைகளோட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு சங்கடமாக, அதை ஒரு மரியாதை குறைவாக அதை பார்க்குறாங்க. அவங்க முக பாவனையை பார்த்த உமர் ரலியல்லாஹு வந்தவங்க ஆமீர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைகள்கிட்டலாம் எப்படி நடந்துக்குவீங்க? உங்கள் வீட்டில் உங்களுக்கு பழக்கம் என்ன? தன்னுடைய பற்றி எதுவும் பேசல, உங்கள் பழக்கம் என்ன, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, நீங்கள் எப்படிங்க இருப்பீங்க? ஆமீர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் வீட்டில் போனேன்னா எல்லா குழந்தைகளும் என்னை பார்த்து பயந்துருவாங்க. அவங்க என்ன நிலையில் இருக்காங்களோ அதை எல்லாம் சரி செஞ்சுட்டு அவங்கவுங்க இடத்துல போய் உட்கார்ந்துருவாங்க. நான் போனாலே வீடு அமைதியாயிரும் அப்படின்னு ஆமீர் ரலியல்லாஹு அந்த ஆளுநர் சொன்னாங்க. இது நபியோடைய உம்மத்தாக நீங்கள் இருந்துட்டு இந்த வழிகாட்டுதலோடு இருந்திருக்கிறீங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிகாட்டுதலை கொடுக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரோடையும் மென்மையால் நடக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஆமீர் ரலியல்லாஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு கண்டிப்பாங்க. அதை கண்டித்து கொடுத்தாங்களே முதல் விஷயம் குழந்தைகளோட குழந்தைகளாக ஆகும். அதோடு சேர்த்து நாம் குழந்தைகளை பண்படுத்துறது நம்மளுடைய பொறுப்பு. இதை விளங்கணும். குழந்தை வளர்ப்புங்கிறது ஏதோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சு, யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்தாச்சு, ஸ்கூலில் சேர்த்தாச்சு, 3 நேரம் உணவு கொடுக்குறோம், தூங்குறதுக்கு ஏற்பாடு வீடு இருக்குது, குழந்தை வளர்ப்பு முடிஞ்சிடாது. இது இல்லை குழந்தை வளர்ப்பு. இது எல்லா உலகத்தில் உள்ள எல்லா உயிரினமும் செய்யுது. எல்லா உயிரினமும் அது பெற்றெடுத்த குட்டிகளுக்கு உணவும் இருக்கிறதுக்கு ஏற்பாடு, குருவி முதற்கொண்டு, ஒரு மாடு முதற்கொண்டு, ஒரு ஆடு முதற்கொண்டு, ஒரு கோழி முதற்கொண்டு இது எல்லாம் செய்யுது. ஆனா மனுஷே குழந்தைய பெற்றெடுத்துக்கு அவன் என்னங்க செய்யணும்? அவன் சில தன்மைகளை குழந்தைகள்கிட்ட ஏற்படுத்தணும். இதுதான் குழந்தை வளர்ப்பு. உணவு கொடுக்கறது குழந்தை வளர்ப்பு இல்லை, பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்கறது, பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போறது இல்லை குழந்தை வளர்ப்பு. என்னென்ன நற்குணங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போதே உருவாக்கி விட்டுறோம். இதுதான் குழந்தை வளர்ப்பு. என்னைக்கு கொடுத்தானவர்களே, முஹம்மது இப்னு காசிம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய ஆட்சியாளர், பெரிய போர் படை தளபதி. அவர் தான் சிந்து பகுதியை கைப்பற்றி இந்திய பகுதிகளில் இஸ்லாத்தை வர வச்சதுக்கு அவர் ஒரு முக்கியமான நபர். சிந்து பகுதியில் அவர் தான் வெற்றி கொண்டார், முஹம்மது இப்னு காசிம். அவர் ஒரு பெரிய படையை எடுத்துக்கிட்டு மதீனாவிலிருந்து இங்கே சிந்து பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் கடிதம் எழுதுகிறாங்க. முஹம்மது இப்னு காசிம் படை தளபதிக்கு ஒரு கடிதம் வருது.
அந்த கடிதத்தில் மதீனாவுடைய அந்த தாய்மார்கள் சொல்கிறாங்க, இதெல்லாம் சஹாபாக்கள் காலத்துக்கு பின்னாடி தாபீன்களுடைய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நடந்தது. அந்த தாய்மார்கள் கடிதத்தில் எழுதியிருக்காங்க, தளபதி அவர்களே, நீங்கள் பயப்படாதீங்க, எங்களோட பிள்ளைகளை உங்களோட படையில் நாங்கள் அனுப்பி வச்சுருக்கோம். ஏதாவது கஷ்டம் சிரமம்னு வந்துட்டா இந்த படை நம்மளை விட்டுட்டு போய் நம்மளை நிராகதியான நிலையில் ஆக்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. எங்கள் பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்த்துருக்கோம்னா, எங்கள் பிள்ளைகள்கிட்ட பத்ருடைய, உஹதுடைய, ஹுனைனுடைய போர்க்கள விஷயங்களை சொல்லி வீரத்தோடு வளர்த்துருக்கோம். சஹாபாக்கள்கிட்ட இருந்து அந்த வீரத்தோட எங்கள் பிள்ளைகளை வளர்த்துருக்கோம். நீங்கள் பயப்படாதீங்க, எங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டுட்டு ஓடியாந்துட மாட்டாங்க, நீங்கள் தைரியமாக போர் செய்யுங்க என்பதாக தாய்மார்கள் அந்த படை தளபதிக்கு கடிதம் எழுதாங்க. குழந்தைகள்கிட்ட தன்மைகளை உண்டாக்கணும். என்னென்ன தேவையான தன்மைகள் இருக்கோ, இஸ்லாம் காட்டிய தன்மைகளை உண்டாக்கணும். நபி அவங்க சொல்லுவாங்க, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற அன்பளிப்பிலேயே ஆக சிறந்த அன்பளிப்பு என்னன்னா நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கறது தான். மா நஹல வாலிதுன் வலதன், ஒரு குழந்தைக்கு தந்தை அன்பளிப்பு கொடுக்க மாட்டாரு. அஃலலமின், இதை விட சிறந்ததாக, அதபின் ஹசனின், அழகான ஒழுக்கத்தை விட சிறந்த அன்பளிப்பை ஒரு தந்தை தனது குழந்தைக்கு கொடுத்துட முடியாது. நபிசுல்லாஹு சொல்லி காட்டுறார். குழந்தைக்காக ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கணும், ஒரு படிப்பு டிகிரி வாங்கி கொடுக்கணும், குழந்தைக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்கணும், குழந்தைகளுக்காக வீடுகள் கெட்டி வைக்கணும். இது எல்லாத்தையும் விட சிறந்த விஷயம், சிறந்த அன்பளிப்பு நபி வந்து சொல்றாங்க, நல்ல ஒழுக்கத்தை கொடுத்துருங்க. கண்ணியத்தை கொடுத்தாங்க. இந்த முன்னோர்கள் அதில் காட்டிய முக்கியத்துவங்களை பார்க்கணும். நாகூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாகூர் ஷாஹு ஹமீத், நாகூரில் அடக்கம் செய்யப்பட்ட அவுலியா ஷாஹு ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய மகனார் யூசுப், அவருடைய விஷயத்துல சொல்றாங்க, ஒரு தடவை இந்த யூசுப் சிறு பிள்ளையாக இருந்த சமயத்துல ஒரே ஒரு தொழுகையில தக்பீர் தஹ்ரீமாவை விட்டுட்டார். தொழுகையை அவ்வளோ வலியுறுத்துறாங்க பிள்ளைகிட்ட, தக்பீர் தஹ்ரீமாவை ஒரே ஒரு வக்து விட்டுட்டார். கிட்டத்தட்ட 3 நாட்கள் பிள்ளைகிட்ட பேசவே கிடையாது. யூசுப் தனது மகன் தான் 3 நாள் பேசாம இருந்து அந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பிள்ளைக்கு புரிய வைக்கிறாங்க. இன்னும் பார்க்குறோம் எந்த அளவுக்கு பிள்ளைகள்கிட்ட நல்ல குணத்தை புரிய வைக்கிறாங்க. அமல்கள் உண்டாயிடுச்சா, சரி அடுத்து என்னென்ன கேரக்டர், என்னென்ன நல்ல குணங்களை உருவாக்கணும். பாரசீக புகழ்பெற்ற கவிஞர் இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தனது அத்தாவை பற்றி சொல்கிறாங்க, நான் எங்கள் அத்தா கிட்ட என்னை ரொம்ப ஒழுக்கமாக நல்ல குணத்தோடு என்னை வளர்ப்பாங்க. ஒரு எப்போது நாங்கள் ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு அத்தாட்ட உட்காந்து நான் குர்ஆன் ஓதி காட்டுவேன். அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் எங்கள் அத்தா எனக்கு அதை சரி பண்ணி கொடுப்பாரு. ஒரு நாள் அப்படி தான் நாங்கள் ஃபஜ்ர் தொழுதுட்டு உட்காந்து நான் எங்கள் அத்தாட்ட ஓதி காண்பிச்சுட்டு இருந்தேன். ஓதிக்கிட்டே இருக்கும்போது அங்கே எங்கள் வீட்டில் தூங்கக்கூடிய மற்றவர்களெல்லாம் நான் பார்த்தேன். மற்ற பகுதியில் எல்லா மக்களும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் மட்டும் ஃபஜ்ர் தொழுதுட்டு ஓதிக்கிட்டு இருக்கோம். இப்படி மக்கள் எல்லாம் பார்த்துட்டு, ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க, இவங்களும் தொழுக வேண்டாமா, இவங்களும் ஓத வேண்டாமா, அத்தா நம்ம இப்படி நல்ல அமல் செய்யணும், நம்ம நல்ல நிலையில இருக்கோம், ஏன் இந்த மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எங்கள் அத்தாட்ட நான் கேட்டேன். அத்தா சொன்னாங்க, நீ குர்ஆனை ஓதுறதை நிறுத்திட்டு குர்ஆனை மூடி வச்சுட்டு போய் நீனும் தூங்கிருப்பா. நீ குர்ஆனை ஓதிக்கிட்டு மக்களை குறை பேசுறதை விட நீ ஓதாம நல்ல நிலையை தூங்கிக்கிட்டு இருக்கிறது சிறந்தது. நீ ஓதவே தேவையில்லை, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தா எனக்கு சொன்னாங்க. கண்ணியத்துக்கு இருக்கானவர்களே, அதோட அந்த குழந்தைகள்கிட்ட நல்ல ஒழுக்கத்தை, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். கண்ணியத்துக்கு இருக்கான பிள்ளைகள் நல்ல நிலையில் வரணும். என்னங்க செய்யணும்? முதல் விஷயம், பிள்ளைகள் சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க. பிள்ளைகள் சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க. ஆனா எதை பார்க்குறாங்களோ அதை செய்வாங்க. எதை பார்க்குறாங்களோ அதை செய்வாங்க. பிள்ளைகள்கிட்ட நம்ம என்ன ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோமோ அதை 100% நம்ம செய்யணும். நம்ம செய்யறதுல பாதி குழந்தைகள்கிட்ட வரும். நாம் 100% தொழுகையாளியாக இருந்தால் நமது வீட்டில் இருக்கக்கூடிய நமது மனைவி, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் 5 நேரம் 100% தொழுகையாளிகளாக இருந்தால் 50% குழந்தைகள்கிட்ட தொழுகையை எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய பேச்சில் நல்ல பேச்சுகளாக, ஒழுங்கற்ற பேச்சுக்கள் இல்லாமல்
பேச்சுக்கள் சரியாக இருந்துச்சுன்னா பிள்ளைகள்கிட்ட 50% அதை எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய குணத்துல, நம்மளுடைய எல்லா செயல்பாடுகள்லையும் நல்ல செயல்பாடுகள் 100% அடைஞ்சா மட்டும்தான் 50% குழந்தைகள்கிட்ட எதிர்பார்க்க முடியும். முதல் விஷயம், குழந்தை வளர்க்கக்கூடிய அடிப்படை, குழந்தைகள்கிட்ட போய் முயற்சி செய்யக்கூடாது. பெற்றோர்கள் நம்மள்கிட்ட முயற்சி செய்யணும். நம்ம மாறணும். நமக்காக மாறுறோமோ இல்லையோ, குழந்தைகளுக்காக மாறணும். குழந்தை தொழுகணும்னு நினைக்கிறானா, 1 மாசம் நம்ம பயிற்சி எடுக்கணும் தொழுகிறது. குழந்தையை மாற்றணும். குழந்தைகிட்ட ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறோம், குழந்தைகிட்ட சுத்தத்தை எதிர்பார்க்கிறோம், குழந்தைகிட்ட பேச்சுல சரியானதை எதிர்பார்க்கிறோம், குழந்தைகள்கிட்ட என்னென்ன அழகெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ எல்லா அழகுக்கும் நாம் முதல்ல முயற்சி செஞ்சிடணும். நாம் 100% ஆன பின்னாடி குழந்தைகள் அந்த செய்த முயற்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. பார்த்ததுதான் செய்வானே தவிர கேட்டதை செய்யவே மாட்டான். குழந்தைகள் அப்படி கிடையாது. நம்ம சொல்றதெல்லாம் செஞ்சிடாது. முதல் விஷயம். 2வது, குழந்தைகளை நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய காலங்கள், இந்த குழந்தைகள் ரொம்ப ரொம்ப கம்மியான காலம். அந்த காலகட்டங்களில் நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளையும் ஒரு பேணுதலுக்குள்ளான செயல்பாடுகளாக ஆக்கிடும். ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயத்தில் அவங்க சிறாராக இருந்து கொண்டிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே வீட்டில் இருக்கிற பெண் உள்ளே போய்க்கிட்டாங்க. ரூம் பகுதி, அந்த உள் அறைக்குள்ளார போயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறையில் உட்கார்ந்துருக்காங்க. இந்த சின்ன பையன் முன்னாடி நிற்கிறாரு. உள்ள அந்த அம்மா இருக்காங்க. மகன் நிற்கிறது வந்த விருந்தாளிக்கு சிரமமாக இருக்குமோ, வந்த விருந்தாளி கண்ணியப்படுத்தணும், சின்ன பிள்ளைங்க ஏதாவது தொந்தரவுகளை கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நிற்கிற அந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட, வாங்க நான் உன்கிட்ட ஒரு பொருள் வச்சிருக்கேன், நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த குழந்தை இருக்குது. நபியும் உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க, கேட்டாங்க, நீங்கள் இப்போ உங்கள் மகன்கிட்ட சொன்னீங்க, வா நான் உனக்கு ஒரு பொருள் இருக்கு, நான் அதை உனக்கு தர்றேன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்க. என்ன பொருளை வச்சுருக்கீங்க? உங்கள் மகன் நீங்கள் சொல்கிற பேச்சுப்படி வந்துட்டாருன்னா என்ன வச்சுருக்கீங்க? யாரை சொல்லலாம், நான் பேரிச்சம்பளம் வச்சுருக்கேன், அந்த பேரிச்சம்பளத்தை கொடுக்கறதுக்கு தான் யாரை சொல்லலாம் நான் கூப்பிட்டேன், வந்தாருன்னா நான் கொடுப்பேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவேளை எந்த பொருளும் கையில் இல்லாமல் சும்மா உங்கள் பிள்ளைய இங்கிட்டு வர வைக்கணுங்கிறதுக்காக இங்கிட்டு வாங்க தர்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொய்யுடைய பாவம் எழுதப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. கண்ணியத்துக்கு இருக்காங்களே, நம்மளுடைய செயல்பாடுகள் தான் நம்மளுடைய குழந்தைகள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நமது குழந்தைகள் ரொம்ப குறுகிய காலம்தான் நம்மளோட இருக்கப்படும். ஒரு 10ஆம் வகுப்புக்குள்ளேயோ 12ஆம் வகுப்புக்குள்ளேயோ தான் இந்த குழந்தை இருக்கும். அது அப்புறம் படிக்க, அப்புறம் வேலை அப்படின்னு போயிட்டா நம்ம குழந்தை நம்மக்கிட்ட இருக்கப்படுறதில்லை. ஏதோ ஒரு காலம் இருந்துச்சு, வெறும் பெண் பிள்ளைகள் தான் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு வீட்டு அம்மா அத்தா விட்டுட்டு போயிடுவாங்கன்னு. இப்போ அப்படி இல்லை. ஆண் பிள்ளைகளும் நம்மளோட இருக்கிற காலம் ரொம்ப குறைவான காலம்தான். 15 வயசு வரைக்கும் தான். நம்ம ஒரு 5 வயசுல தான் அவங்க நல்லது கெட்டது சொல்ல ஆரம்பிப்போம். 15 வயசுல நம்மளை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு நிறையா. 17 வயசுல கண்டிப்பாக படிக்கிறதுக்கு வெளியே போயிடுவான். 20 வயசுல வேலை பார்க்க வெளியே போயிடுவான். நம்ம பிள்ளைகளோட நம்ம வாழக்கூடிய காலங்கள் ரொம்ப 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 குறைவான காலம். தொடர்பு இருக்கும், வேலைக்கு போயிருப்பான், லீவுக்கு வருவான், நிக்காஹ் செஞ்சு வைப்போம், நம்ம கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளோட தொடர்பு இருக்குமே தவிர சேர்ந்து இருக்கிற காலம் ரொம்ப குறைவான காலம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி. ஒரு காலம் இருந்துச்சு, பெத்த அத்தா அம்மாவோட தான் பிள்ளைங்க இருந்துகிட்டே இருக்கும். அத்தா அம்மா மௌத்தா போனாதான் பிள்ளைகளும் அத்தாவுக்கும் பிரிவே உண்டாகும். இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம பிள்ளை எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் நம்மளை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள்லேயே நம்ம அவனுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதோட அவங்களுக்கு தேவையான ஒழுக்கங்களை, அவங்களுக்கு தேவையான நல் விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது நம்ம மீது அவசியமாக இருக்குது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இலை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தவனாக சுன்னத்துல்